சொல்றோம். ஓகே, ஸோ இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்லக்கூடியது இணையத்தை வழிநடாத்துவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சில விதிமுறைகள். ஸோ அவ்வாறான விதிமுறைகள் இல்லாட்டி அவ்வாறான புரோட்டோகால்ஸ் பல இணையத்தில் எங்களுக்கு காணலாம். எங்களோட சிலபஸ்க்கு உட்பட்ட முறையில எங்களுக்கு 5 வகையான புரோட்டோகால் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண இருக்குது. We have to discuss 5 protocols which is frequently used in internet. இணையத்துல அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய 5 புரோட்டோகால் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண இருக்குது. First one, HTTP ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஸ்டூடெண்ட்ஸ். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதுதான் ஷார்ட் பண்ணி நாங்கள் HTTP ன்னு சொல்றோம். ஸோ HTML ஆவணங்களை பரிமாற்றுவதற்கு to exchange the HTML documents, HTTP protocol is used. இந்த HTTP ன்னு சொல்லக்கூடிய நெறிமுறை HTML ஆவணங்களை பரிமாற்றுவதற்கு நாங்க பார்த்தோம் how internet works ன்னு சொல்லக்கூடிய இடத்துல சர்வர்ல இருந்து எஸ் எங்கட டிவைஸுக்கு வருகிறது HTTP ரெஸ்பான்ஸ் உண்டு. எங்கட டிவைஸ்ல இருந்து சர்வருக்கு HTTP ரிக்வெஸ்ட் ஒன்று போகுது. ஸோ இந்த HTML டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி HTML ஆவணங்களை பரிமாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய புரோட்டோகாலுக்கு தான் நாங்க சொல்றோம் HTTPன்னு சொல்லி. இது பொதுவான ஒரு புரோட்டோகால். URL நாங்க பார்த்தோம் URL ஆரம்பிக்கிறதே HTTPன்னு சொல்லிதான். சீர்மை பலயிடப்படுத்தி URL ஆரம்பிக்கப்படுகிறது http://www தான் தொடங்குது. அப்ப HTTPன்னு சொல்லக்கூடியது இந்த HTML ஆவண பரிமாற்றத்துக்கு உண்டான விதிமுறைகள் இல்லாட்டி அந்த புரோட்டோகால். ஓகே ரைட். இரண்டாவதாக நாங்க பார்த்தோம் DNS சர்வருக்கு எங்கட டொமைன் நேம் அனுப்பிட்டு நாங்க URL டைப் பண்ண டொமைன் நேம் DNS சர்வருக்கு ISP கிட்ட இருக்குது DNS சர்வர். அந்த DNS சர்வருக்கு அனுப்பிட்டு DNS சர்வர்ல இருந்து எங்களுக்கு கிடைக்குது IP அட்ரஸ். அப்ப எங்கட IP அட்ரஸும் நாங்க போக வேண்டிய இடத்துல IP அட்ரஸும் இப்ப எங்கள்ட்ட இருக்குது. ஓகே, எங்கட browserக்கு இல்லாட்டி எங்கட டிவைஸுக்கு we are getting we know our IP address and we are getting the IP address where we want to go because DNS server converts our domain name into IP address. So to make a connection between our IP address and server's IP address, TCP/IP is used. அந்த இடத்துல பயன்படுத்தப்படக்கூடிய புரோட்டோகால் TCP/IP ன்னு சொல்லக்கூடியது. அட விரிவாக்கத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்லக்கூடியது. ஓகே, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் TCP, இன்டர்நெட் புரோட்டோகால் IP. So TCP/IP, it is used to control an exchange of IP addresses and make a connection between IP addresses. IP address இரண்டுக்கு இடையில கண்ட்ரோல் கட்டுப்பாடு எக்ஸ்சேஞ்ச் தேவையான ஆவணங்களை பரிமாற்ற இல்லாட்டி கனெக்ஷனை உருவாக்குறதுக்கு TCP/IP பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, 2 புரோட்டோகால்ஸ் பார்த்தோம். HTTPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் HTML ஆவண பரிமாற்றத்துக்கு to exchange the HTML documents. Okay, HTML documents mean text, images, videos, audios, everything comes under there. Okay, then TCP/IP, transmission control protocol, internet protocol. It is used to make a connection between 2 IP addresses or controlling and exchanging of IP addresses. So இதுக்கு TCP/IP ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் பயன்படுத்தப்படுகிறது. That is second protocol. Third one students, FTP, file transfer protocol ன்னு சொல்லக்கூடியது. அதாவது HTTP ஊடாக சாதாரண ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பெரிய கோப்புகளை பரிமாற்றம் செய்வதற்கு வேறையாக ஒரு புரோட்டோகால் வேறையாக ஒரு நெறிமுறை உருவாக்கப்பட்டிருக்குது. பெரிய கோப்புகளை பரிமாற்றம் செய்யறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இமெயில்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று அனுப்புறேன்னு சொன்னால் நியர்லி 15 MB, that is the limit. More than that we can't that means attach to an email. ஓகே, அதே மாதிரி பெரிய ஃபைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 MB, 200 MB, 1 GB இவ்வாறான பெரிய ஃபைல்ஸ்
பெரிய கோப்புகள் பரிமாற்றத்துக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய புரோட்டோகாலுக்கு நாங்க சொல்லுவோம் FTP file transfer protocol னு சொல்லி. So file transfer protocol is used to exchange the files or transmit the files. Okay, small files can transfer using HTTP protocol, but bigger files we have to transfer using FTP protocol. Protocol means a set of rules and regulations. It is not a path. Okay, most of the students, most of the even professionals, they think then uh, protocol is a path. It is not a path. It is set of rules and regulations. Okay, right. Next, while we are exchanging electronic mails, emails, நாங்க emails அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்துல மின்னஞ்சல்கள் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்துல தொழிற்படக்கூடிய புரோட்டோகாலுக்கு நாங்க சொல்லுவோம் SMTP, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, SMTP, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லி சொல்லுவோம். While we are exchanging electronic mails or emails, the protocol use this SMTP protocol. Okay, 4 protocols we have learned, students. The last one, while there's an error or there's a bug in internet, இணையம் தொழிற்படக்கூடிய நேரத்துல அதுல ஏதாவது வழுக்கல் ஏற்பட்டால், அதுல ஏதாவது பிழைகள் ஏற்பட்டன்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பத்துல தரவு பரிமாற்றத்துக்கு ஒரு புரோட்டோகால் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. That is ICMP, Internet Control Message Protocol. ஓகே, அப்ப இணையத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லாட்டி இணையத்தை வழி நடத்துறதுக்கு இணையத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புரோட்டோகால் ICMP. ஓகே, ஸோ இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் இது சொல்லக்கூடிய ICMP புரோட்டோகாலை நாங்கள் பயன்படுத்துவோம். ஹோப் இட்ஸ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 வகையான புரோட்டோகால்ஸ், அவைகளுடைய லாங் டேர்ம்ஸ் இல்லாட்டி நீளமான வடிவம் என்ன, அவைகளுடைய பயன்பாடு என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சுருக்கமாக இன்னொரு தடவை நான் 5 புரோட்டோகால்ஸை ஞாபகப்படுத்திட்டு போறேன். தென் வில் கோ ஃபார் அ நோட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் HTTP protocol, that means hypertext transfer protocol. We used to exchange HTML documents or we used to communicate HTML documents. HTML ஆவண பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துவோம். TCP/IP, the long form is Transmission Control Protocol, Internet Protocol. It is used to control and the exchange of IP addresses, to make a connection between IP addresses. IP முகவரிகளுக்கு இடையில கட்டுப்பாடு அவைகளை தொடர்பு படுத்துறதுக்கு TCP/IP பயன்படுத்தப்படுது. Then FTP, File Transfer Protocol. We used File Transfer Protocol to transfer big files. Okay, exchange big files. பெரிய files exchange பண்றதுக்கு transfer பண்றதுக்கு FTP பயன்படுத்துவோம். Then SMTP, Simple Mail Transfer Protocol. It is used while we are exchanging electronic mails. மின்னஞ்சல்கள் பரிமாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில் SMTPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் பயன்படுத்தப்படுகிறது. Then ICMP, Internet Control Message Protocol. It is used informing and controlling messages when there is any error in the internet. If there's any error in the internet, so in that time ICMP protocol is used. Okay students, but there are some more protocols. POP3 protocol, IMAP protocol. Likewise, there are many more protocols, but according to our syllabus, we are learning very important and frequently used protocol. அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய protocols இவை ஐந்தும் தான். இவை ஐந்தும் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். நாங்கள் ஒரு நோட் ஒன்றுக்கு போவோம் ஸ்டூடெண்ட்ஸ். Just a minute.